வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 4 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,428.95 210 பிடிஎஸ் 0.27 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். ட்ரெண்ட் 1.89 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் 2.13 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,614.90 விழுக்காடு ஆக உள்ளது. -0.64 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. 4 நாள் லாபத்திற்கு முற்றுப்புள்ளி. சென்செக்ஸ் 210 புள்ளிகள் சரிந்து நிறைவு. இந்திய பங்குச்சந்தை குறியீடுகள் செவ்வாய்க்கிழமை சரிவுடன் முடிவடைந்து 4 நாள் தொடர் லாபத்தை முடிவுக்கு கொண்டுவந்தன. சென்செக்ஸ் 0.27 விழுக்காடு சரிந்து 78,428.95 புள்ளிகளிலும், நிஃப்டி 50 0.64 விழுக்காடு சரிந்து 24,614.90 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. சந்தாதாரர் மேம்பாட்டால் பார்த்தி ஏர்டெல் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 37.3 விழுக்காடு அதிகரிப்பு. சந்தாதாரர்களின் மேம்பாடு காரணமாக பார்த்தி ஏர்டெல் நிறுவனத்தின் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 37.3 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இத்தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் பங்குகள் செவ்வாய்க்கிழமை 0.02 விழுக்காடு சரிந்து ரூ. 1970.10 ஆக நிறைவடைந்தது. ரிசர்வ் வங்கி கொள்கை முடிவுக்கு முன்னதாக ரூபாய் மதிப்பு மாற்றமின்றி நிறைவு. உலகளாவிய காரணிகள் மற்றும் ரிசர்வ் வங்கியின் கொள்கை முடிவுக்கு முன்னதான எச்சரிக்கை உணர்வால் இந்திய ரூபாய் மதிப்பு செவ்வாய்க்கிழமை மாற்றமின்றி முடிந்தது. USD/INR நாணய மாற்று விகிதம் 0.05 விழுக்காடு உயர்ந்து 95.38 ஆக நிறைவடைந்தது. ஃபார்முலேஷன்ஸ் வளர்ச்சியால் சன்பார்மா லாபம். பங்குகள் மாற்றமின்றி நிறைவு. சன்பார்மா நிறுவனத்தின் பிரீமியம் தயாரிப்புகள் மற்றும் உள்நாட்டு ஃபார்முலேஷன்ஸ் பிரிவின் வளர்ச்சி அமெரிக்க ஜெனரிக்ஸ் பிரிவின் பாதிப்பை ஈடுகட்டியுள்ளது. இம்ருந்த நிறுவனத்தின் பங்குகள் செவ்வாய்க்கிழமை 0.03 விழுக்காடு உயர்ந்து ரூ. 1964 ஆக நிறைவடைந்தது. விலை உயர்வால் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 8 விழுக்காடு உயர்வு. விலை உயர்வுகள் செலவு அதிகரிப்பை ஈடுகட்டியதால் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் நிறுவனத்தின் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 8 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இருப்பினும் மேற்கு ஆசிய மோதல்கள் காரணமாக ஜூன் காலாண்டில் உற்பத்தி சற்று குறைந்தது. வருவாய் அதிகரிப்பால் கீஸ்டோன் ரியல்டர்ஸ் முதலாம் காலாண்டு லாபம் 3 மடங்கு அதிகரிப்பு. மும்பையைச் சேர்ந்த கீஸ்டோன் ரியல்டர்ஸ் நிறுவனத்தின் முதலாம் காலாண்டு லாபம் அதிக வருவாய் மற்றும் சிறந்த லாப வரம்பு காரணமாக 3 மடங்குக்கும் மேல் அதிகரித்துள்ளது. நிறுவனத்தின் இந்த வலுவான நிதிச் செயல்பாடு ரியல் எஸ்டேட் துறையின் வலுவான தேவையை காட்டுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வுடன் நிறைவு. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை 0.03 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $4,109.40 ஆக நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 0.20 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $59.03 ஆக முடிவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $80.66 ஆக சரிந்து நிறைவு. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை செவ்வாய்க்கிழமை 0.65 விழுக்காடு சரிந்து ஒரு பேரலுக்கு $80.66 ஆக நிறைவடைந்தது. இந்த சரிவு மாறிவரும் தேவை மற்றும் உலகளாவிய பொருளாதார காரணிகளை பிரதிபலிக்கிறது. மேற்கு ஆசியாவில் தடம் பதிக்க ஐசிசி லாயல்டி நிறுவனத்தை வாங்கியது மின்டோக். மும்பையைச் சேர்ந்த ஃபின்டெக் நிறுவனமான மின்டோக் மேற்கு ஆசியாவில் தனது இருப்பை வலுப்படுத்த ஐசிசி லாயல்டி நிறுவனத்தை வாங்கியுள்ளது. இந்த கையகப்படுத்துதல் மின்டோக் நிறுவனத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் 34 வங்கிகளுடன் நேரடி தொடர்பை வழங்குகிறது. விளக்கம். இந்தியாவின் ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரிப்புக்கு என்ன காரணம்? இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி வசூல் சமீபத்திய ஆண்டுகளில் பெயரளவு ஜிடிபி வளர்ச்சியை விட வேகமாக வளர்ந்துள்ளது. இந்த அதிகரிப்பு மேம்பட்ட வரி இணக்கம், பொருளாதார முறைப்படுத்தல் மற்றும் வலுவான நுகர்வோர் தேவையை காட்டுகிறது. FD வட்டி விகிதங்கள். ரூபாய் 3 கோடிக்கு கீழ் கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு, பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு, HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,109.40 0.03 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம். 1,26,010 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.03 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,108.20 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $59.03 0.20 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம். 1,810 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.20 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $58.91 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை,
சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $66.65 ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.65 குறைந்தது. முந்தைய முடிவு $81.19 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $$3.38.05 இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 5 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $93.33 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2,906. பெங்களூரு $944.50, $2,821. ஹைதராபாத் $994, $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.